ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய யூடியூப் சேனல் பார்த்த அனைவருக்கும் நன்றி. கிராமத்து டெய்லர் மீடியா. என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த ப்ளவுஸோட ஃபுல் ஒர்க்கு கேட்டிருந்தீங்க. ஃபுல்லாக எனக்கு வீடியோ போடுங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஒரு சிஸ்டர். பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸு, அடுத்து 3mm பீட்ஸு கொடுத்துட்டு திரும்பவும் சுகர் பீட்ஸ் கொடுத்து ஒரு பார்டர் லைன் கொடுத்துட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே செயின் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து ஸ்டோன் செயின் இது அயனிங் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து கிளாத் வேஸ்ட் ஆகாமல் இருக்குது. ஏற்கனவே ஒரு சாரீக்கு யூஸ் பண்ணியிருந்தோம். அது செயின் ஸ்டோன் வந்து சாரியை இழுத்து கிளாத் வேஸ்ட் ஆகுது. அதனால் அயனிங் ஸ்டோன் யூஸ் பண்ணி இந்த பார்டர் லைன் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து கொடி டிசைன் தான். கொடிக்கும் அதே போல் சுகர் பீட்ஸ், 3mm பீட்ஸ், அடுத்து சுகர் பீட்ஸ் அப்படி கொடுத்துட்டு அங்கங்கே லீஃப் மாதிரி கொடுத்து அதுக்குள்ளே வந்து த்ரெட்டால் ஃபில் பண்ணியிருக்கோம். ஏன்னா சாரியோட ப்ளவுஸ்லேயே கேட்டிருந்தாங்க. இது முகூர்த்த ப்ளவுஸ் ஆர்டரு. சாரியில் ப்ளவுஸில் பண்ணுறதான் இப்போ எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியுதுங்களா? சுகர் பீட்ஸு, அடுத்து ஸ்டோனு அயனிங் ஸ்டோனு, அடுத்து சுகர் பீட்ஸு. அந்த வளைவுகள்லேயும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அந்த லீஃபில் பார்த்திங்கன்னா த்ரெட் ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்து வந்து 4 பீட்ஸ் வச்சு லீஃப் மாதிரி சுற்றி வந்து ஒரு லைன் கொடுத்ததையும் ரொம்ப ஹெவியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர் ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அதுதானே நமக்கு ஒரு கஷ்டப்பட்டு பண்ணுற நம்ம ஒர்க்குக்கு அவங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷமே தனி ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைன் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்னான்ட்டு. இடையில வந்து ஜக்ரி யூஸ் பண்ணிவிட்டு ஜக்ரிக்கு மேலே வந்து ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். ஏன்னா அங்கங்கே கொஞ்சம் அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும் அப்படின்றனால அந்த லீஃப்குள்ளேயுமே ஒரு ஐஸ் டைப்பு இது ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். சுகர் பீட்ஸ், 3mm பீட்ஸ், அடுத்து சுகர் பீட்ஸ், அடுத்து வந்து ஐஸ் டைப் ஸ்டோன் யூஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கோம். கையிலையுமே பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ், அயனிங் ஸ்டோன், அடுத்து சுகர் பீட்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். திரும்பவும் ஒரு எஸ் மாதிரி ஒரு கேவ் லைன் கொடுத்து கொடி டிசைன் போட்டு அதுலேயும் வந்து சுகர் பீட்ஸ், 3mm பீட்ஸ், அடுத்து வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு அங்கங்கே ஒரு லீஃப் மாதிரி அந்த இடையில வந்து ஐஸ் ஸ்டோன் ஒட்டிட்டு அதில் வந்து லீஃப் மாதிரி கொடுத்துருக்கோம். மேலே அதுக்கு மேலே வந்து சுகர் பீட்ஸ் அந்த மாதிரி கொடுத்து கேவ் மாதிரி வச்சு வளைவாக வர்ற மாதிரி கொடுத்து ஹேங்கிங் பண்ணியிருக்கோம். இதில் சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன், ஒயிட் கலர் ஸ்டோன். ஏன்னா சாரீ ஃபுல்லாக மெரூனு. அப்போது கொஞ்சம் பளிச்சுன்னு சாரீ கிளாத்தில் பண்ணும்போது பளிச்சுன்னு தெரியணுங்கிறனால ஒயிட்டு கொடுத்து பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். சுகர் பீட்ஸ் அடுத்து வந்து செயின் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்டோன் விழுந்தால் கூட நமக்கு அந்த கிளாத் வேஸ்ட் ஆகும். இப்போ அயனிங் ஸ்டோன் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்தோம். ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இந்த கஸ்டமருக்கும் இதை இது பண்ணி போட்டு கொடுத்துருக்கோம். ஏன்னா இது மாதிரி சொல்லி போட்டிருக்கோம். அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி. கிளாத் வந்து நல்லாயிருக்கு அப்படி சொன்னாங்க. மேலே பார்த்திங்கன்னா ஒரு 3.5 இன்ச்சுக்குள்ளே கொடி வர்ற மாதிரி கொடுத்துட்டு இடையில வந்து வளைவு வர்ற மாதிரி கேவ் லைன் கொடுத்து பண்ணியிருக்கோம். ஃபுல் ஸ்லீவ் இது தான். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து கஸ்டமர் போட்டு பார்த்தா ஆல்ட்ரேஷனுங்கிறதே இல்லை. அந்த அளவுக்கு ஃபிட்டிங் வந்து பயங்கரமாக இருந்தது. எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்மளாலையும் இந்த அளவுக்கு முடியும்னு.